திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு தேவாரம். திருவேழிமிழலை. அருளியவர் திருஞான சம்பந்தர் அவர்கள். பதிக வரலாறு. ஆளுடைய பிள்ளையார் அப்பர் மூர்த்தியோடு தம் பெருமானை போற்றி திருவேழிமிழலையில் இருக்கும்போது மழை இன்மையினாலும் காவிரி பெருக்கின்மையினாலும் பஞ்சம் உண்டாகி உயிர்கள் பசி நோயால் மெலிந்து வருத்தமுற சிவனடியாரும் வருந்தினர். இறைவன் அவர் கனவில் தோன்றி, அன்பர்களே, உங்கள் வாட்டம் தீர்க்கும் பொருட்டு பஞ்சம் நீங்குமாறும் திருக்கோயிலில் கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் நாள்தோறும் ஒவ்வொரு காசு உங்களுக்கு தருகின்றோம் என்று சொல்லி மறைந்து அருளினார். பிள்ளையார் மற்ற நாட்காலையில் அப்பர் மூர்த்தியோடும் திருக்காயிலை அடைந்து கிழக்கு பீடத்து காசு இருத்தலைக் கண்டு வணங்கி எழுந்து நாள்தோறும் சிவனடியார் வந்து அமுது செய்ய கடவர் என்றார். இறைவனை பாடி திருக்கோயிலை அடைந்து வாசி தீரவே காசு நல்குவீர் என்னும் இப்பதிகம் பாடி அந்நாள் தொடங்கி வருநாளெல்லாம் வாசியில்லா காசு பெற்று மகிழ்ந்து தமது திருமடத்திலும் காலம் பெற உண்பித்தார். சில நாளில் பஞ்சம் நீங்கி உலகம் உய்தது. திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறை 92வது பதிகம். பண் குறிஞ்சி, ராகம் அரிக்காம்போதி. அருள்மிகு இறைவி அழகுமுலை அம்மை உடனுரை. இறைவர் வீழி அழகர் திருவடிகள் போற்றி போற்றி. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்யமேனியர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறுமிழலையீர் பேருமருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணி நீர் நாமமிழலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர் அணிகொள் மிழலையீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறி தர இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே பறிகொள் தலையினார் அறிவதறிகிலார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே தாழும் மொழிகளே தாழும் மொழிகளே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி.